ஔவையார் நம்முடைய குரூப் 4 தேர்வில் வரக்கூடிய சிலபஸில் தமிழ் மொழி பாடத்தில் ஔவையாரை பற்றிய குறிப்புகள் இடம்பெற்றுள்ளது. அந்த ஔவையாரை பற்றிய குறிப்புகளை பாருங்கள். ஔவை என்பதற்கு தாய் என்று பொருள். பான்குடியில் பிறந்தவர். பான்குடினா பாடல் பாடக்கூடிய பாணர்கள் அப்படின்னா பாடக்கூடியவங்க தான் பாணர்கள் சொல்லுவாங்க. புலவர்கள் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி பான்குடியில் பிறந்தவர். 159 பாடல்கள் ஔவையார் பாடியிருக்காங்க. அதியமானோட அவைக்கள புலவராக விளங்கியிருக்காங்க. அதியமானுக்கும் ஔவையாருக்கும் ஒரு நெருங்கிய நட்பு உண்டு. அதே போல் அதியமான் ஔவையார் மேலே அளவற்ற அன்பு வைத்திருந்தார், அளவற்ற நட்பு கொண்டு பாராட்டியிருந்தார். அதே மாதிரி ஔவையாருக்கு எதுனா ஒன்றா அதியமான் அதிகமாக வருத்தப்படுவாராம், ஒரு அரசன். அதே போல் தான் அதியமானுக்கும் எதுனா ஒன்றா ஔவையார் ரொம்ப வருத்தப்படுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு சிறந்த நட்பு அவர்கள் இருவரிடத்தில் இருந்தது. அதே மாதிரி அதியமானுக்கும் தொண்டைமானுக்கும் ஒரு மிகப்பெரிய போர் நடக்க இருந்துச்சு. அந்த போர் நடைபெறாமல் தூது போய் அந்த போரை தடுத்து நிறுத்தவங்க ஔவையார். இவ்வே பீலி அணிந்து அப்படிங்கிற பாடலை ஔவையார் பாடியிருக்காங்க. சொல்கிறாங்க, சிறிய கட்பெரினே எமக்கேய மண்ணே பெரிய கட்பெரினே யாம் பாட தாம் மகிழ்ந்து உண்ணும் மண்ணே என்ற பாடலை அதியமான் நெருங்கிய நட்பாக இருந்த அதியமான் இருந்தபோது வருத்தப்பட்டு பாடினாங்க, அதியமானுக்காக பாடினாங்க இந்த பாடலை. அதியமானுடைய மகன் புகுட்டேணி அவன் பேர். அந்த புகுட்டேணியும் ஔவையார் பாடியிருக்காங்க. அந்த அதியமானுடைய மகனை பற்றி அவர்கள் பாடியிருக்காங்க. அதே மாதிரி சோழன் பெருநெற்கிள்ளி சேரமான் மாரிவெண்கோ பாண்டியன் உக்கர பெருவழுதி ஆகிய மூவரும் சேர்ந்திருந்த காட்சியை பாடியவர் யாருன்னு கேட்டால் ஔவையார். இந்த 3 பேரும் ஒன்றா இருந்த காட்சியை பாடினவங்க ஔவையார். சோழன், சேரன், பாண்டியன் இந்த மூவேந்தர்களும் ஒன்றா சேர்ந்திருக்கிற காட்சியை பற்றி பாடினவங்களும் ஔவை பாட்டி தான். அதே மாதிரி நீலமணி மிடற்று ஒருவன் போல மண்ணுக பெருமை என்று நெல்லிக்கனி தந்தபோது அதியமானை வாழ்த்தியவர். இப்போ அதியமான் நெல்லிக்கனியை கொண்டு ஔவைக்கு கொடுக்கும்போது அப்படி அவரை வாழ்த்தி பாடினாங்க. நீலமணி மிடற்று ஒருவன் போல மண்ணுக பெருமை என்று நெல்லிக்கனி தந்தபோது அதியமானை புகழ்ந்து வாழ்த்தி பாடினவங்க ஔவையார். அணுவை துளைத்து 7 கடலை உட்புகுத்தி குறுக தரித்த குரல் அப்படின்னு சொல்லிட்டு திருக்குறளை புகழ்ந்தவர்கள். இப்படிலாம் புகழ்ந்தவங்க யாருன்னு கேட்டால் ஔவை. அணுவை துளைத்து 7 கடலை உட்புகுத்தி குறுக தரித்த குரல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதேமாரி பாரியின் மக்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா அங்கவை சங்கவை. பாரி வள்ளல் இருக்கார் இல்லையா, உடைய மகள்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா அங்கவை சங்கவை. 2 பெண்களையும் திருமணம் செய்து கொடுத்தவர் ஔவையார். இலக்கிய வரலாற்றில் 5 ஔவையார்கள் இருக்காங்க. சுட்ட கனி வேண்டுமா சுடாத கனி வேண்டுமா அப்படின்னு முருகன் கேட்ட புராண ஔவையார் ஒருத்தர். அதியமானை பாடிய புறநானூற்று ஔவையார் ஒருத்தர், அவங்க தான் இவங்க. அதே மாதிரி ஆத்திச்சூடி, குன்றைவேந்தன், மூதுரை, நல்வழி போன்ற சிறுவர் நீதி நூல்களை பாடிய ஔவையார் சோழர் கால ஔவையார். தனி பாடல் திரட்டில் உள்ள சில பாடல்களை பாடிய இடைக்கால ஔவையார். விநாயகர் அகவல், ஞானக்குரல் பாடியவங்க பிற்கால ஔவையார். இப்படி ஔவையார் 5 வகையாக சொல்கிறாங்க. அதே மாதிரி தாயோட அறுசுவை போம், தந்தையோடு கல்வி போம். தாயோட அறுசுவை உணவு போயிடும், தந்தையோட கல்வி போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை சொன்னவங்களும் ஔவையார் தான் என்று பாடியவர் தனிப்பாடல் திரட்டு அப்படிங்கிற அந்த காலத்தில் வாழ்ந்த ஔவையார் அவங்க. மலைநாடு வேழமுடைத்து சோழ வளநாடு சோறுடைத்து பாண்டிய நாடு முத்துடைத்து தொண்டை நாடு சான்றோர் உடைத்து சொன்னவங்க யாருன்னு கேட்டால் ஔவையார் தான். மலைநாடு வேழ முடித்து அப்படின்னா வேழம்னா யானை, சேர நாடு தான் மலைநாடு. சோழ வளநாடு சோறுடைத்து, சோழ நாடு தஞ்சாவூரில் சோழ நாடுன்னு சொல்லுவாங்க. சோறு போட்ட பூமி தஞ்சை அப்படின்னு சொல்லுவாங்க, சோழ நாடு. பாண்டிய நாடு முத்துடைத்து மதுரை, அந்த தூத்துக்குடி அந்த பக்கம்லாம் பாண்டிய நாடு. தொண்டை நாடு சான்றோர். தொண்டை நாடுங்கிறது இன்னைக்கு இருக்கக்கூடிய திண்டிவனவாரி பகுதி தான் தொண்டை நாடுன்னு சொல்லுவாங்க. அது சான்றோர் உடைத்துன்னு சொல்கிறாங்க. இது ஔவையாரை பற்றிய ஒரு சிறு குறிப்பு. இது அவர் ஏற்றிய நூல்கள் பாருங்கள். ஆத்திச்சூடி, குன்றைவேந்தன், மூதுரை, நல்வழி இதில் சிறுவர்களுக்காக எழுதப்பட்ட நீதி நூல்களாக கருதப்படுது. உங்களுடைய சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறை குறைகள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.